இப்போ எல்னினோ பாதிப்புங்கிறது வந்து உலகம் முழுக்க இருந்தாலும் கூடுதலான பாதிப்பு இப்போ இந்தியா உள்ளிட்ட நாடுகள் இருக்கு. ஆஸ்திரேலியா, இப்போ தமிழ்நாடு வந்து அந்த இன்னும் அதோட பாதிப்புகள் அதிகமாக இருக்கிற ஒரு பகுதியாக இருக்கு. ஆமாம், இந்தியா வந்து கடுமையாக பாதிக்கும். சரியா, இந்தியா வந்து கடுமையாக பாதிக்கும். ஏன்னா ஆவரேஜ் ரெயின்ஃபால் வந்து 10% மேலே குறையும்னு சொல்லிட்டாங்க. சரி, நீங்கள் விரும்புறீங்களோ விரும்பலையோ, அக்ரிகல்ச்சர் இதுதான் நம்மளுடைய எக்கனாமியை டிட்டர்மின் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டர் ஆகுது. அதான் வந்து பிரைமரி செக்டர். நீங்கள் விரும்புகிறோம் விரும்பலை அதெல்லாம் வந்து உண்மை. இன்னமும் 60 கோடி மக்கள் வந்து அக்ரிகல்ச்சர் செக்டர் நம்பி தான் இருக்காங்க. அது வந்து விவசாயியாக இருக்கலாம், விவசாய தொழிலாளராக இருக்கலாம், கால்நடை வளர்ப்போராக இருக்கலாம். இந்த ஒரு எக்கோசிஸ்டம் இதை நம்பி தான் வந்து இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆவரேஜ் ரெயின்ஃபால் குறைஞ்சதுன்னா இன்னமும் இந்தியாவில் வந்து இவ்வளோ நம்ம இரிகேஷன் சிஸ்டம்ஸ் போட்ட பிறகும் 45-50% வந்து இன்னும் வந்து மழை நம்பி தான் நம்ம வந்து விவசாயம் பார்த்துட்டு இருக்கோம். நம்மளுடைய இரிகேஷன் சிஸ்டம்ஸில் ஃபுல்லாக ரீச் அவுட் பண்ண முடியல. அதுவும் மழை நம்பினா கிட்டத்தட்ட கிரவுண்ட் வாட்ரு, நீர்நிலை கூட தண்ணி தான் வந்து விவசாயம் பார்க்குறோம். ப்ளஸ் மானாவாரி பயிர்கள், நீங்கள் வந்து இப்போ சிறுதானியங்கள், எள்ளு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மழையை மட்டும் நம்பி தான் வந்து பயிர் போடுறோம். அப்போ இது எல்லாமே வந்து பாதிக்கப்பட்டுச்சுன்னா